ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு கண்டிப்பாக தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தமிழில் வந்து 95 மார்க் மேலே எடுத்தால் தான் நம்ம கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. அதனால் தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தமிழ் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப தமிழ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் தப்பே இல்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காகவும் நம்ம படிக்கிறதோட தமிழோட இது பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக வந்து தெரிஞ்சுட்டா நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம தினமும் ஒரு தமிழர்ன்ட்டு நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம்னா, தமிழ் தந்தை என்ற சொன்னவர் வந்து மரமலடிகள். ஓகேங்களா? இவர் தான் தமிழ் தந்தை என்று சொல்வது வந்து மரமலடிகள். ஓகேங்களா? இவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? தமிழர்கள் அனைவரும் கலப்படமின்றி தமிழ் பேச வேண்டும் என்று தனித்தமிழ் இயக்கம் நடத்தியவர். ஓகேங்களா? தமிழர்கள் அனைவரும் கலப்படமின்றி தமிழ் பேச வேண்டும் என்று தனித்தமிழ் இயக்கம் நடத்தியவர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக சீர்திருத்தவாதி, தமிழ் கடல், தனித்தமிழின் தந்தை என அழைக்கப்படுவார். இவங்க இந்த மூணு இதுலேயுமே இவர் வந்து அழைப்பாங்க. ஓகேங்களா? சொல்லி கூப்பிடுவாங்க. என்னென்னா, சமூக சீர்திருத்தவாதி, தமிழ் கடல், தனித்தமிழின் தந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக இவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்பாங்க. அது இல்லாமல் +2ல் வந்து இவங்களை பற்றி பாக்ஸ் கொஸ்டின் போட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் இவரை பற்றி நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ் ரொம்ப முக்கியம். தமிழ் தந்தைன்றது இந்த மரமலடிகள். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.